சீமான் பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னு என்னென்னா, விஜய் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னு சொன்னாக்க என்னுடைய முழு சப்போர்ட் வந்து என் தம்பிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ விஜயோடைய ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து இது வந்து ஒரு தற்கொலை ஆட்சி. நாங்களே வந்து எங்களுடைய இந்த ஆட்சியை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம். ஒரு தற்கொலையுடைய ஆட்சி, ஒரு கூத்தாடியோடைய ஆட்சி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. சரியாக நடக்க மாட்டேங்குது. ஆட்சி வந்து என் கையில் கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து ஒவ்வொரு நேரத்துலையும் வந்து ஒவ்வொரு மேடைக்கு போகும்போது ஒவ்வொரு குட்டி கதைங்க சொல்லுவார். ஒவ்வொன்றும் வந்து கேட்கும்போது நல்லா நம்மளுக்கே புல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு பேசுவார். ஆனால் வந்து இவருடைய கட்சி நாம் தமிழர் அப்படின்ற கட்சியில் வந்து நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சைடில். இன்னொரு சைடில் வந்து இவர் நிறைய இடத்துல போகும்போது வந்து நிறைய குட்டி கதைகள் சொல்லுவார். அந்த கதைகள்லாம் நம்பக்கூடிய மாதிரி இல்லைனாலும் கேட்கும்போது நல்லா இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு கதை ஒன்று சொல்லியிருந்தார் போல். ஒரு தீவுக்கு போயிருக்காராம். அங்கே வந்து ஒரு ஆமையோடைய ஓட்டை வந்து திருப்பி போட்டு அதை ஒரு படகாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்களாம். சரி, அது சரி, ஓகே. இன்னொரு சைடில் வந்து அந்த ஆமைக்கறி வந்து கொடுத்துருக்காங்க அவருக்கு. அந்த தீவில் வந்து ஆமைக்கறி வந்து ரொம்ப ஸ்பெஷலாக அந்த ஆமைக்கறி வந்து கொடுத்துருக்குறாங்க. அவரும் சாப்பிட்ருக்குறாரு. இது வந்து எதுக்காக சொன்னாருன்னு தெரில. அங்கே அவங்க கேட்ட கேள்வி வேறு, இவர் சொன்ன பதில் வேறையாக தான் இருக்குது. இப்போ இந்த காவேரி பிரச்சனை நடந்துக்கிட்டு இருந்துச்சு இல்லையா? அந்த காவேரி பிரச்சனைக்கும் வந்து இப்போ நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, காவேரி எப்படி இலங்கை இது இந்தியாவுக்குள்ளே கொண்டு வருவீங்க கர்நாடகாவிலேருந்து அப்படின்னு கேட்டபோது வந்து என் தம்பிங்களோட போயிட்டு நான் வந்து கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது எப்படி நடக்கும்? அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் வந்து யாருக்குமே சப்போர்ட் பண்ணி பேசலை. அவர் ஏன் அப்படி பேசுகிறாருன்னு தெரில. அண்டு நிறைய பேர் வந்து அவரை ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவில். அப்படி ட்ரோல் பண்ணுற அத்தனை பேருமே வந்து டிவிகே கட்சி சப்போர்ட் பண்ணுறவங்க அப்படின்ட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருந்திருந்தார். இன்னொரு சைடில் வந்து இந்த திமுக அவங்களும் வந்து இப்போ நடக்கிற ஆட்சி வந்து சரியில்லை, நிறைய கற்பழிப்புகள் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா டிவிகே ஆட்சி அப்படின்ற ஒரு ஆட்சி வந்துருச்சு. அந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி, விஜயோடைய ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு கூத்தாடி சினிமாவில் இருக்கிற ஒருத்தர் கட்சி ஆரம்பிப்பாராம். கட்சி ஆரம்பித்து வாக்கெடுப்பாராம். எடுத்து டிரெக்டாக போயிட்டு சிஎம் சீட்டில் உட்காந்துருவாராம் அப்படின்ட்டு சும்மா விளையாட்டுக்கு பேசியிருப்பாங்க போல இருக்குது. ஆனால் இன்றைக்கி நிஜமாகவே அது நடந்துருச்சு. இன்றைக்கி தமிழ்நாட்டோடைய முதலமைச்சர் சிஎம் வந்து ஒரு கூத்தாடியாக தான் இருக்கார். அவர் கூத்தாடியாக இருந்தாலுமே அவர் மக்களுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு கூத்தாடி அப்படின்ட்டு பெருமிதத்தில் காட்டிக்கிறது இல்லை. இதுதான் வந்து உண்மையாக நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்தியாவில். ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே. இப்போ சீமானை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? அவர் வந்து ஒவ்வொரு மேடையிலையும் வந்து ஒவ்வொரு விதமாக பேசுகிறாரு. இந்த மேடையில் ஒரு மாதிரி பேசுகிறாருன்னு சொன்னாக்கா, அடுத்த மேடையில் போயிட்டு வந்து வேறு மாதிரி பேசுகிறாரு. அடுத்த விதமாக பேசுகிறாரு. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.